ஒரு பக்கம் இவர் விமர்சனங்களை அள்ளி வீச, இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்றாருன்னா, பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கக்கூடிய மனைவி கங்காவை பார் அப்படின்ற மாதிரி முழுசாவே மாறிட்டாரு, மாறி நிக்கிறாரு அப்படின்னு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. யார் மேல என்ன சொன்னாரு அப்படின்றத பாப்போமா? இதெல்லாம் பார்த்துதான் நம்ம களத்துல இறங்கி முன்னிலை வரிசையில தேர்தல் வரிசையில யாராலையும் கொடுக்க முடிய அளவுக்கு தூரத்துல முதல்ல இருக்க போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துதான் நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு, நம்முடைய ஓரணியை தமிழ்நாடு ஒன்று அவர் கிண்டல் பண்றாரு, விமர்சனம் பண்றாரு. என்ன சொல்லிடுறாரு, திமுககாரங்க தேர்தல் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் கட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கிறாங்க. நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோட கட்டுறோம். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயன் வீட்டு கதவையோ ஒவ்வொரு நாளும் அமித்ஷா வந்து ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆச்சுதான் அப்படின்னு, எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது கிடையாது தனித்துவமான ஆட்சிதான் அப்படின்னு. இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேரும் போட்டி போட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொழில கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமா அரமான வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க. அவருடைய பிரச்சாரத்துல பேசுறாரு. இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. கோவில் நிதியில இளைஞர்கள் பிள்ளைகள் படிக்கிற கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோவம் வருது? இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு நான் அப்படி பேசுறேன்னு வைத்து இருக்கிறாரு.